அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவரே, ஒருவன் தனது இல்வாழ்க்கையில் இடையூறுகள் வராமல் வாழ்வதற்கு என்ன வழின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப சுலபம் அப்பனே. பழி பாவங்களுக்கு அஞ்சி யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. தனக்கு கிடைக்கும் உணவை தேவைப்படும் பிற மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் பகுத்து கொடுத்து பங்கிட்டு கொடுத்து மனநிறைவோடு வாழணும். இந்த ரெண்டையும் ஒருத்தன் செய்தான்னா அவனுக்கு வாழ்க்கையில் எந்த இடையூறும் வராது. இதைத்தான் பழி அஞ்சி பாத்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அப்படின்னு இல்வாழ்க்கை அதிகாரத்தில் 44வது குறளாக சொல்லி வச்சேன். பழி எஞ்சி பாத்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழி அஞ்சல் எஞ்ஞான்றும் இல். ஆகா, அருமை வள்ளுவரே. இடையூறு இல்லாமல் வாழ்க்கை நடத்த இனிய வழி சொன்னீங்க. பழி பாவங்களுக்கு அஞ்சி இருப்பதை பிறருக்கு பங்கிட்டு கொடுத்து வாழ்வோம். நன்றி வள்ளுவரே. வந்தே மாதரம். வளர்க பாரதம். ஜெய் ஹிந்த்.